நம்ம வாழ்க்கை அலைந்து திரிகிறதுக்காக அல்ல, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுவதற்காகவே அவர் நம்மை மேய்க்கிறார், திசை காட்டுகிறார், நம்மை சீர்படுத்தி நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவமும் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தையும் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டே கடலிலே குதித்தான். ஆமென். நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள். நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் போடுங்கள். முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். அவங்க எடுக்காத முயற்சியே இல்லை. அனுபவசாலிகள், பழகினவர்கள். ஆனா அவங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் தோற்று போய்விட்டது. இரவெல்லாம் செய்த பிரயாசம். இயேசு கரையில் வந்து நின்றுட்டு அவர்களை பார்த்து சொல்றாரு, உயிர்த்தெழுந்த நேரத்தில் சீசர்களுக்கு தெரியாது இவர்கள் இயேசு என்று. முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். இயேசு நின்று சொல்றாரு, வலதுபுறமாய் வலையை போடுங்க. தசை காட்டுறார், திசை காட்டுகிறார். அவர்களுடைய எதிர்கால திசையை காட்டுகிறார். அவர்களுடைய அற்புத திசையை காட்டுகிறார். அவர்களுடைய புது வாழ்வின் திசையை காட்டுகிறார். வெறும் மீன் திசை மட்டும் இல்லை, அவங்க எதிர்காலமே அந்த தான் இருக்கு. வலதுபுறமாய் அவர்களை தேவன் பயன்படுத்த போகிறார் என்கிற திசையை காட்டுகிறார். வலதுபுறமாய் போடுங்க. வலதுபுறமா இடதுபுறமா, இதுவா அதுவா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் வர்ற பெரிய சோதனை. இதை செய்யணுமா, இதை செய்யணுமா, இதை வாங்கணுமா, இதை வாங்கணுமா? நிறைய நேரத்தில் நிறைய பேர் தப்பானதை வாங்கிட்டு வந்துடுவாங்க, தப்பானதை செலக்ட் பண்ணிடுவாங்க, தப்பானதை சூஸ் பண்ணிட்டு வாழ்க்கை முழுசும் கஷ்டம். வலதுபுறமா இடதுபுறமா? அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் திசை காட்ட விரும்புகிறார். உங்க எதிர்கால திசையை காட்ட விரும்புகிறார். இயேசு ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு திசை காட்டிக்கிட்டே இருப்பார். இயேசுவுக்கு முன்னாடி திசை காட்டுகிற சிருஷ்டிகருக்கு முன்னாடி இந்த உலகத்துல உண்டாக்கப்படுகிற அத்தனையும் குப்பை. புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.